ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். பீட்ரூட் ஹல்வா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பீட்ரூட்லேயும் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ பீட்ரூட் வாங்கி நல்லா துருவி எடுத்துருக்கிறேங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிருக்கிறேன். கீ நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல செவந்து வரட்டும். பாருங்க, முந்திரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இது கூடவே நான் தேவையான அளவு திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நல்லா பலூன் மாதிரி உப்பி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வருது. முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். திராட்சை முந்திரி ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ அதே கீ கூடவே இன்னொரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம துருவி எடுத்துக்கிட்ட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட்டோட ராஸ்மல் போற வரைக்கும் இந்த கீலியே ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கீலியே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கீலியே வதங்கட்டும். பீட்ரூட் கீலியே 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் இந்த மில்கோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துட்டுருக்கு. நான் அந்த ஆட் பண்ண பால் தான், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நம்ம திக்கான பாலில் வேக வச்சு செய்யும் போது இந்த ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் லைட்டாக பால் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு பீட்ரூட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், மில்க்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணவே ஸ்வீட்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சுகர் ஆட் பண்ணோன்னே அது நல்லா இலகி வந்து இது மாதிரி லைட்டாக தண்ணி விடும். இதுவும் நமக்கு ட்ரை ஆகட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், அந்த இலகி வந்த தண்ணியில் நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம கீலியே வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா செஞ்சு முடிச்சுட்டு அது வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூடவே நான் துருவி எடுத்துக்கிட்ட பாதாம் மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.